லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். வணக்கம். 6வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 58 தொகுதியில நடைபெறுது. இதுல குறிப்பா டெல்லியில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது தலைநகர்ல. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு விடுதலைக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒரு எழுச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல குறிப்பா டெல்லியில அவருடைய பிரச்சாரம் தீவிரமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 6வது கட்ட தேர்தல நீங்க எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அசீஸ், நான் தேர்தலை பத்தி ஜோசியம் சொல்றதில்ல. யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்கன்னு ஜோசியம் சொல்றதில்ல. மக்கள் எழுச்சி நிச்சயமா இருக்கு. ஆனா நான் மாவட்ட ஆட்சியரா இருந்திருக்கேன், மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன். ஒண்ணு பார்த்திருக்கேன். யார் மக்கள்ட்ட அடிமட்ட லெவல்ல மக்கள்ட்ட யார் போய் தங்களுடைய மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இதுதான் உண்மை. ராஜீவ்காந்தி மே 19ஆம் தேதி 1987ல சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணார். பெரிய கூட்டம் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது. நான் ஹவுரால வந்திருந்தாரு. ஹவுரா மாவட்ட ஆட்சியரா நான் இருந்தேன். மணிசங்கர் ஐயர் கூட்டம் முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்டார், பாலச்சந்திரன், கூட்டத்தை பார்த்தீல, எங்களுக்கு எத்தனை சீட்டு வரும்னு சொல்லி நினைக்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், மிக அதிகபட்சமாக 6 சீட்டு வரும் அப்படின்னேன். அந்த மாவட்டத்தில் மொத்தம் 17 சீட்டோ என்னமோ, சரியான அளவில் 17ஓ 20ஓ. அவர் பாலா, வாட் ஆர் யூ டெல்லிங்? யூ ஹவ் சீன் த கிரவுட் அண்ட் யூ ஆர் சேயிங் தட் வி வில் கெட் ஒன்லி 6 சீட்ஸ். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வெறும் 6 சீட்டு தான் வரும்னு சொல்றியானாரு. நான் சொன்னேன், சார், நான் அப்படி சொல்லல, 6 சீட்டு வரும்னு சொல்லல, அதிகபட்சமா 6 சீட்டு வரும்னு சொன்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு 5 சீட் கிடைச்சது ஹவுரா மாவட்டத்தில். என்னுடைய கணிப்புக்கு காரணம், அவ்வளவு பெரிய வெற்றிகரமான கூட்டத்தை ராஜீவ்காந்தி நடத்தி முடிச்சுட்டு போறாரு. அந்த கூட்டம் கலைஞ்ச உடனே சிபிஎம் தொண்டர்கள் டோர் டு டோர் கேன்வஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது ரொம்ப எஃபெக்டிவ். இப்ப அதுல இவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெறாங்க எதிர்கட்சிகள் அப்படிங்கிற பொறுத்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்ப இவங்க தேர்தல் ஆரம்பிக்கும் போது இந்த இந்த உயரத்துல இருந்தாங்க. பிஜேபி ரொம்ப கான்பிடன்ஸோடு இருந்தாங்க. அது அப்படி கீழே இறங்கி வந்திருக்கு. இப்படி வந்திருக்குன்னா, இவங்க தேர்தல் ஆரம்பிக்கும் போது இந்த 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 நிலையில இருந்தவங்க, இப்படி கீழே இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றாங்கிறது நிஜம்தான். ஆனா பிஜேபி கீழே இறங்கி இருக்கே, அதுக்கு மேல இவங்க போயிருக்காங்களா? அடுத்து பிஜேபி அளவுக்கு, பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் இருக்காங்க. ஆர்எஸ் உடைய தொண்டர்கள் தங்களுடைய பெர்சனல் வெல்ஃபேரை பார்க்காம, சுயநலத்தை பார்க்காம, தங்களுடைய குழுமத்தின் வெல்ஃபேரை இவங்க நிச்சயமா பார்த்துக்கிறாங்க நம்பிக்கையில உயிரை கொடுத்து வேலை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் படை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. அந்த தொண்டர் படைக்கு எதிராக விளையாற்றக்கூடிய தொண்டர் படை இவங்க கிட்ட இருக்கா? பல மாநில கட்சிகள்கிட்ட இருக்கு. காங்கிரஸ் சில மாநிலங்கள் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, ஆனா சத்தீஸ்கர்ல இருக்கு, இதுல தெலுங்கானால இருக்கு. அப்ப எல்லா இடங்களும், அது கேரளால நிச்சயமா இருக்கு. அந்த மாதிரி இருக்காங்களா? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதை பொறுத்துதான் எலெக்ஷனுடைய ரிசல்ட் அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் அவர்கள் மாநில அரசுடைய கருத்து கேட்காமலே அந்த ஏபிபி மாணவர்களை கேரள பல்கலைக்கழகத்திற்கு சிண்டிகேட் உறுப்பினர்களா நியமிச்சிருந்தாரு. அதை இன்னைக்கு நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கிறது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஆளுநருடைய நடவடிக்கையை. ஆளுநர்கள் எதேச்சை அதிகாரமா நடக்கக்கூடாதுன்னு இன்னொரு குட்டு வச்சிருக்கு நீதிமன்றம். எத்தனையோ குட்டு வச்சாலும் தொடர்ந்து அவங்க எதேச்சியாரமா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த டொமைன் நாலேஜ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு மீடியால இருக்கிற அந்த அளவுக்கான விவரங்கள் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் மீடியாவை பத்தி உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தமிழகத்துடைய ஆளுநர் ரவி தமிழ்நாடு என்கிற பெயரை விட தமிழகம் என்ற பெயர் தான் பொருத்தமானதாக இருக்கணும் கொளுத்தி போடுறாரு. நான் கேட்கிறேன், இவருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன புரிதல் இருக்கு? வள்ளலார் சனாதனத்தின் பிரதிநிதிங்கிறாரு. இவர் சனாதனத்தை பத்தி என்ன புரிஞ்சிருக்காரு? வள்ளலாரை பத்தி என்ன புரிஞ்சிருக்காரு? ஏதோ ஒரு போஸ்ட்ல உட்காந்துருக்கவங்கனால எல்லாமே தெரிஞ்சவங்களாயிருவாங்களா? அப்படி பேசுற பேச்சு ரொம்ப தப்பு. அப்படி நடக்கிற செயல்களும் ரொம்ப தப்பு. அதைத்தான் இப்ப இவங்க சுட்டி காட்டுறாங்க. கோர்ட் சுட்டி காட்டுது. இவ்வளவு சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் கொடுமை. இல்ல, ஒரு நீதிபதி சொல்றாரு, நான் ஆர்எஸ்எஸ் தான் இருந்தேன், அதுல நான் பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. இங்க ஏபிபி மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்குள்ள சிண்டிகேட் மெம்பரா அனுப்புறாங்க. தொடர்ந்து அந்த ஆர்எஸ்எஸ் நபர்களை எல்லா அரசு தளங்களிலும் அனுப்பணும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல நிறைய சக்சஸ் ஆயிருக்கான்னு சொல்றாங்கல்ல. தொடர்ச்சியாக இது தடை செய்ய வாய்ப்பு இருக்கா? நீதிமன்றங்கள் தான் இதற்கு தடை போட முடியும்னு சொல்றாங்க.
இல்ல கன்டின்யூ ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் பிஜேபி மட்டும் எதுக்கு குறை சொல்லணும்? எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா, தங்களுடைய கொள்கையில நம்பிக்கை உள்ளவங்கள தான் அந்த எல்லா இடத்துலயும் போடணும்னு பார்ப்பாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளோ, காங்கிரஸோ வந்து மதச்சார்பற்ற தன்மைங்கிறதுல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறதுனால, அவங்க போட்டவங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. அப்படி பெரும்பாலும் அப்படி இருந்தாங்க. அப்படி வரும்பொழுது, அது இப்ப எல்லா மக்களுக்கும் அது பலன் உள்ளதா இருந்தது. மதச்சார்பற்றவர்கள் வரும்போது, இவங்க மதத்த பார்க்க மாட்டாங்க. இதத்தான் வெல்ஃபேர் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஜெனரல் பிரின்சிபிள்ஸ்ல தான் இருப்பாங்கன்றது. பிஜேபி வந்து மதச்சார்பு உள்ள ஒரு கட்சி. அவங்க என்ன பேசிக்கிட்டாலும் சரி, அவங்க மதச்சார்பு உள்ள கட்சி. ஏன்னா, நாங்க 80 நீங்க 20 மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஆதித்யநாத் வந்து போன தேர்தல்ல வந்து பேசினாரு. இதெல்லாம் எத காட்டுது? அவங்க வந்து ஒரு மத சார்பு உள்ளவங்களா இருக்காங்கன்னு காட்டுது. அப்போ அவங்களுடைய ஆட்கள் வரும்போது அதே மாரி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு மத சார்பு உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால எந்த கட்சி யார போடுது அப்படிங்கிறதுல எது யாட்ஸ்டிக்னா, இவர்களால் ஜனநாயகத்தின் தூண்கள் பாதுகாக்கப்படுகின்றனவா? ஜனநாயகத்தின் வேர்கள் நீரூற்றப்படுகின்றனவா? இதுதான் கேள்வி. ஜனநாயகம்ங்கிறது வந்து என்னது? டெமோக்ரஸி இஸ் நாட் அபௌட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி. இட்ஸ் அபௌட் த புரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. அதுதான் ஜனநாயகம். இது திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து அவர் முதலமைச்சர் ஆனோன்னு சொன்னாரு. எனக்கு வாக்களித்தவர்களுக்கும், எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த மென்டாலிட்டி தான் எல்லார்ட்டயும் இருக்கணும். அப்படி இல்லன்னா சரி, அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சரா உட்கார்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. அது பிரதம மந்திரியா உட்கார்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. அதனால இந்த மென்டாலிட்டி இல்லாத போதெல்லாம் இந்தியாவின் ஜனநாயகம் தகர்க்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை தான் கோர்ட்டும் இருக்கு. மற்ற நடுநிலையாளர்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல எப்படி மோடி அவர்களுக்கு அந்த கூட்டம் இல்லாத நிலை இருந்தது போலவே, அமித்ஷா அவர்களுக்கும் அந்த நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷாவை தொடர்ந்து ஜே.பி. நட்டா அவர்களுக்கும் டெல்லியில வந்து அந்த மக்கள் இல்லாத சூழல்ல அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? டெல்லியில அதுவும் தலைநகர்லயே பாஜகவுக்கு இந்த நிலை ஏற்பட என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 ஆண்டுகளா ஆண்டிருக்காங்க. அவங்கள மக்கள் பார்த்துருக்காங்க. இதுல வந்து அவங்களுடைய கொள்கைகள் வந்து மக்கள் ஆதரவு கொள்கையா, மக்கள் விரோத கொள்கையாங்கிறத பற்றி மக்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இப்ப 2014ல பல வாக்குறுதிகள் குடுத்தாங்க. வருஷத்துக்கு 2,00,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு குடுப்போம். விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம். இப்படிலாம் நெறைய சொன்னாங்க. ஆனா அடுத்து அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் புரோகிராம் இருந்ததா? ஒரு ஆக்ஷன் புரோகிராம் இல்ல. 2,00,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பத்தி கேட்டாலே மழுப்பிட்டு ஓடுற மாரி தான் இருக்கு அவங்க நிலைமை. அடுத்து 2019ல இவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி எதையுமே அவங்க பேசல. அந்நேரம் புல்வாமா வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சாதகமா வந்துருச்சு. அதாவது சாதகமா மாத்திக்கிட்டாங்க. இவங்களுடைய தவறுனால நம்முடைய போர் வீரர்கள் உயிரிழந்தார்கள். ஆனா அத பத்தி பேசினாலே ராணுவத்த கேவலப்படுத்துறீங்க, தேசபக்தி இல்லாதவங்கன்னு திசை திருப்பி விட்டாங்க. அதனால தேசபக்திங்கிறத வந்து முன்னால வந்து நிறுத்தி வச்சாங்க. நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புன்னு சொல்லி முன்னால் நிறுத்தி வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் முன்னர் இருந்தவரு, அவர் வந்து சொல்லிட்டாரு, இல்ல அவங்கள வந்து நம்முடைய சோல்ஜர்ஸ் வந்து நம்ம ரோட்ல அனுப்பியிருக்கவே கூடாது. அது பார்டர் ஏரியா. அதனால அந்த பக்கம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வரும்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க கேட்கல. அதனால இது உள்துறை அமைச்சகத்துடைய ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்னு சொன்னாரு. சரி, அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. அவருக்கு என்ன பரிசு கிடைச்சது இப்படி சொன்னதுக்காக? உடனடியா அவர் வீட்டுக்கு கீழயே அனுப்பி வச்சாங்க. இதுதான் நடந்தது. ஆனா, ஜெனரல் ராஜ் சௌத்ரி, ரிட்டயர்டு ஜெனரல் ஆஃபீசர் கமாண்டிங் ஆஃப் த இந்தியன் ஆர்மி, த ஹையஸ்ட் போஸ்ட். அவர் வந்து இதையே சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்களா? பதில் சொல்லல. அப்போ தே ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட். இந்த தரமும் வந்து இது மாரி ஏதாவது கலாட்டா நடந்திருக்குமோன்னு பல பேர் பயந்தாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருமோ? அத வச்சு இவங்க தேச பாதுகாப்பு, தேசப்பற்றுன்னு ஆரம்பிச்சுருவாங்களோ? ஆனா ஏற்கனவே இவங்க செஞ்சதெல்லாம் பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சதுனால, இவங்களுடைய தவறுகள மறைக்கிறதுக்காக வேண்டி பேசுனாங்கன்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டதுனால, இவங்களால வந்து அதை பற்றி தேசப்பற்று அதுன்னு சொல்லி இப்ப பேச முடியல. இவங்களுடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமிய, "நீ 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுக்கு வந்து சைனாவுக்கு வந்து குடுத்துட்ட" அப்படின்னு சொல்லி பேசுனாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது, இவங்களுடைய எக்கனாமிக் பாலிசிய பத்தி பேச முடியல. தேசப்பற்று, தேச பாதுகாப்பு, நாங்க தான் தேசத்த பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த நிலைமையில வந்து வேற பிரச்சனைய வந்து டைவர்ஷனரி டாக்டிக் எடுத்தாங்க. இங்க வந்து தமிழ் மொழி தான் உலகின் சிறந்த மொழி. கச்சத்தீவ பத்தி ரொம்ப பெரிய பிரச்சனைய கிளப்புவாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைய கச்சத்தீவ பத்தி கிளப்புனாங்களே, இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவ பத்தி ஒரு வார்த்தை இருந்ததா? இல்ல. அதனால மக்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுல எப்படி புரிஞ்சுகிட்டாங்களோ, இவங்க வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மைகளை பேசுவதில்லை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதே மாரி நார்த்லயும் மக்கள் வந்து அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். நிறைய அனுபவம் வாய்ந்த பல்வேறு நல்ல தகவல்கள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.
வணக்கம் அசீஸ். வணக்கம்.